ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யார் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? செம்ம ஆஸ்திரேலியன் பவுலர் வச்சு ஏறுன்னு ஏத்துவாரு. பேசாம ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கான், சூப்பர். அவனை தான் அட்டாக் பண்ண சொல்லணும். தோனி பாய் சொன்னா கரெக்ட். சரி, அடுத்து நட்ராஜன், யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட். அவன் நம்ம ஊர் பையன், பிச்சில் நல்லா கணிச்சு வச்சிருப்பாப்புல. ஸோ அவருக்கு வந்து சிஎஸ்கே கேப்டனா இருக்க சொல்லிடலாம். சரி, ஏதோ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போல. அடுத்து அக்ஷர் பட்டேல், ஸ்பின்ல அப்படி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவரை யாராச்சும் ஒரு ஆள் அட்டாக் பண்ணியே ஆகணும், வேற வழி. ஸ்பின்னுனா நல்லா விளையாடுறது வந்து நம்ம செல்லப்பிள்ளை பார்த்துப்பாரு. யாரு? தோனியோட செல்லப்பிள்ளைனா எல்லாத்துக்கும் தெரியும், அவர் பார்த்துப்பாரு. அவரை பார்த்துக்கிறாரா? சரி, ஓகே. ஃபோர்த்து நம்ம குல்தீப் யாதவ், சைனா மேனா கணிக்கவே முடியல. கஷ்டம் தான், அவர் பவுலிங் ரொம்ப ஆடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவருக்கு வந்து இந்த பிசிசிஐ கதவை தட்டத்து ரொம்ப போராடிட்டு இருக்காரு நம்ம டீம்ல ஒருத்தர். சரி, அவர் கிடைக்கவே மாட்டேது, ஓப்பனிங் ஒன்று எங்கேயுமே கிடைக்க மாட்டேது, அவர் பார்த்துப்பாரு. சரி, ஓகே. அஞ்சாவதா இருக்கிற மோஹித் சர்மா, ஏற்கனவே நம்ம டீம்ல எல்லாம் விளாண்டு கணிச்சிருப்பாரு. கரெக்டான ஒரு பிளேயர், அவர் அடிச்சே ஆகணும். யாரா இருக்கலாம்? ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏன் ஒரு புது பிளேயருக்கு போகணும்? இந்த 4 பேர்லயே ஒரு ஆள் பார்த்துப்பாங்கல்ல. 4 பேரே அவ்வளவா சீக்கிரம் அவுட் ஆக போறது இல்ல, 4 பேரே பார்த்துப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் இல்ல. மொத்தத்துல ருத்ராஜ் மட்டும் தான், அவ்வளவுதான் பார்த்துப்பா, அவர் பார்த்துப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கடைசி 2 பால் 6.